சின்ன சின்ன விஷயங்களில் காட்டுற சோம்பல் தான் மிகப்பெரிய விபத்துக்கு வழிவகுக்குது. ஒரே ஒரு கல் ஆடும், உடனே அந்த கல்லை சரி பண்ணாம விட்டா அந்த தூணே விடும். அந்த தூண் விழுந்த உடனே அந்த கட்டடமே விழுந்துடும். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், தோட்டத்தை பார்த்துருக்கான். சாயந்தர வேலையில் ஒரே ஒரு களை இப்படி நீட்டிட்டு இருந்திருக்கு. நாளைக்கு எடுத்துக்கலாம்ப்பா, ஒரே ஒரு களை தானே, நம்ம தான் டெய்லி களை எடுக்கிறோம், இந்த களை நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டான். அடுத்த நாள் வரான். ஆனால் அன்றைக்கி ஒரு ஊருக்கு போகணும், அந்த பேக் பண்ணுறது அது இதில் அவசரமாக இருந்தான். ஸோ பேக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு வேக வேகமாக போயிட்டான். 14 நாள் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா அந்த தோட்டம் முழுக்க களையாக தான் இருந்தது, செடியே இல்லை. அந்த களைகள் அந்த செடியை அமுக்கி செடிகள்லாம் செத்து போயிருந்தது. ஒரே ஒரு சின்ன சோம்பல். முதல் நாள் நைட்டே பரீட்சைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்காமல் கடைசியில் காலையில் போகும்போது எடுத்து வைக்கும்போது ஆல் டிக்கெட்டை மறந்துட்டு போய் பரீட்சை எழுதாம விடுறவங்க உண்டு. கொஞ்சம் சோம்பலில் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு அதனால் இன்டர்வியூ மிஸ் பண்ணி அதனால் லைஃப்பை மிஸ் பண்ணுறவங்க உண்டு. ஒரே ஒரு சின்ன சோம்பல் தானே. பல்வேறு நேரங்களில் ஒரு சோம்பல் வந்து நம்முடைய வாழ்க்கையவே பறித்துவிடும். ஏன் இந்த சோம்பல் வருது? நாம் வந்து இந்த நொடியை வந்து ரொம்ப நேசிக்கிறதுனால தான். நொடியில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும், அடுத்த நொடியை பற்றி கவலை இல்லை.